பார், இங்க கொண்டாந்து விட்டுருக்கீங்களே கருந்தேளு, அவன் மேல என்ன கேஸ் போடுங்க? கருந்தேல் கொட்டை வந்துச்சுன்னு கேஸ் போடுங்க சார். அவன் கொடுக்கத்தான் விட்டுப்பிட்டீங்களே. போதைன்னு போடுங்க சார். அவன் தான் போதையில இல்லையா? ஏன் ஊதி பாத்துட்டீங்களா? இப்ப ஊதுங்க. என்ன உஷ புஷ அடிதடின்னு போடுங்களேன். அப்படி நடந்த மாதிரி எதுவும் தெரியலையே. நீங்க முழுசா வந்திருக்கீங்க, எனக்கு விட்னஸ் வேணும். ஏன் சார் இது வரைக்கும் விட்னஸ வச்சுக்கிட்டா கேஸ் போட்டோம், அப்புறம் தானே ஜோடிப்போம். அனாவசியமா பேசாத, அது வேற இன்ஸ்பெக்டர், இப்ப நான் சப் இன்ஸ்பெக்டர். ப்ரூஃப் வேணும். நீங்க சப் இன்ஸ்பெக்டரா இல்லையா? ஷூர், ஐ வாண்ட் ஐ விட்னஸ். யார் அடிச்சது? நீங்களே உங்களை அடிச்சிட்டீங்க சார். இந்த உடம்ப வேற எவன் வந்து அடிப்பான்? குட் ஈவினிங் சார். வாங்க மிஸ்டர் விஜய், உட்காருங்க. மிஸ்டர் விஜய், ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். See this file. அந்த போட்டோல இருக்கிறவன் தான் பழைய குற்றவாளி முத்துக்கரு. கொலை கொள்ளை குற்றங்களுக்காக இவனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. ஆனா கோர்ட்ல இருந்து ஜெயிலுக்கு போற வழியில ஜீப்ல இருந்த முத்துக்கருப்பன் எஸ்கேப் ஆயிட்டான். ஆச்சரியமா இருக்கா மிஸ்டர் விஜய்? அது மட்டும் இல்ல, அவனை தடுக்க வந்த கான்ஸ்டபிள் கந்தசாமியோட காலை ஜீப் ஏத்தி உடைச்சிட்டான். அவனோட கை வலங்கு ஜீப்ல கடந்தது. அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களே அவனுக்கு உதவி இருக்கணும். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த கேஸ் விஷயமா உங்ககிட்ட தனியா பேச என் வீட்டுக்கு வர சொன்னேன். இந்த மேட்டர்ல நான் என்ன சார் செய்யணும்? மிஸ்டர் விஜய், இந்த கேஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு பெரிய சவாலா இருந்துட்டு இருக்கு. அந்த முத்துக்கருப்பனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டிய பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த காரியத்தை சக்சஸ் பண்ண பாக்குறேன் சார். உன்னால முடியும் விஜய். ஏன்னா எதுலயும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணுங்கிற ஆர்வம் உங்ககிட்ட இருக்கு. தேங்க்யூ சார். பெஸ்ட் ஆஃப் லக். என்னையா பைத்தியக்காரன் மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வர்ற? இன்னைக்கு வெயில் அதிகம் இல்லையே? ஏயா கைய பிடிக்கிற? நீ என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க. ஏன்? நான் ரிட்டையர்டா ஒர்க்ல இருக்கேயா. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? நீ ஒரு அக்யூஸ்ட். ஒண்ணு நீ கொலை பண்ணிருக்கணும், இல்ல கொள்ளை அடிச்சிருக்கணும். அட பாவி, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? என்னோட டிடெக்டர் எப்பவுமே தப்பு பண்ணாது. பச்சை எரிஞ்சா நல்லவன், ரெட் எரிஞ்சா கெட்டவன். எல்லாரையும் விட்டுட்டு உன்னை பார்த்து ரெட் எரியுத ஏன்? ரெட் அதிகமா இருக்கியா? எதுவா இருந்தாலும் வா, ஸ்டேஷன்ல சொல்லு. வாயா. ஐயே, ஏய், கார்ப்பரேஷன் பொம்பளை தண்ணி வருது. கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள், அரெஸ்ட் ஹிம். வெயிட் a minute. அர்ஜுனா, தலைவா, ஆ. தலைவரையா நான் கைது பண்றது? என் தலைவர் எந்த தப்பும் செய்ய மாட்டாரே. ஆமா, இவர் யாரு? ஏசியா டிசியா? இவன் ஒரு ஓசியா. இவனை புடிச்சு ஒரு நாளாவது உள்ள வச்சு பார்க்கணும். அரெஸ்ட் பண்ணு. என்னையா? உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல பாக்குறது? வாயா. தலைவா, டம்ளரு. அட பெரிய டம்ளர், அப்புறம் பாத்துக்கலாம். வாயா. ஏயா, வண்டியை பார்த்து ஓட்டுறதுல முத்துக்கருப்பேன். வண்டி எடு. யார் அது? எங்க முதலாளி. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு சொல்லவே இல்லையே. எல்லா வேலையும் செய்வேன். மெயினா ரிப்போர்ட்டர். ரிப்போர்ட்டரா? எஸ், ஐ எம் a free bird. சுதந்திர பறவை. அதனால தான் பிரஸ் ரிப்போர்ட்டரா இருக்கேன். இல்லனா ஒரு டாக்டராவோ ஒரு போலீஸ்காரனாவோ இருந்திருப்பேன். என்னுடைய வருங்கால மனைவிக்கு பிளசண்டா இருக்க விரும்புறேன், ப்ராப்ளமா இருக்க விரும்பல. என் மனசுல இருக்கிறது அப்படியே சொல்றீங்களே. வாட் a surprise. இது சர்ப்ரைஸ் இல்ல மேடம், சஸ்பென்ஸ். என்ன சொல்றீங்க? எதிர்காலத்துல ஒவ்வொருத்தனும் ஒரு நல்ல கணவனா இருக்கணும்னா மனைவியோட மனசறிஞ்சு நடக்கணும். இல்லனா ஹஸ்பண்ட் எல்லாம் சீக்கிரமே சஸ்பெண்ட் ஆயிடுவாங்க.
பார்த்த இடியட் இல்லம்மா, உன்னோட இன்டிமேட். ஹாய் ராஜ், நீயா? ஆமா, கம். நீ எப்படிங்க? இந்த ஹோட்டல்ல நான் டான்சரா இருக்கேன். டான்சரா? ஏதோ பெருசா காலேஜ் முடிச்சிட்டு சோஷியல் சர்வீஸ் பண்ண போறதா சொன்ன? இதுவும் ஒரு வகையில சோஷியல் சர்வீஸ் தான். நிறைய நிதி திரட்டி ஏழைங்களுக்கு விருந்து படைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப ஒவ்வொருத்தர் பார்வைக்கும் நானே விருந்தாயிட்டேன். ஆமா, நீ என்ன பண்ற? உன்ன மாதிரி எதையுமே ஓப்பனா சொல்ல மாட்டேன், சீக்கிரட்டா தான் சொல்லுவேன். எங்க? உன் பெட்ரூம்ல. யூ நாட்டி. கம் ஆன். விஜய், என்ன பாச்சு? ஒண்ணும் இல்ல, சின்ன ஞாபகம். என்னடா மனசு திடப்படுத்திக்க வேண்டிய நீயே இப்படி உணர்ச்சி வசப்படலாமா? இல்லக்கா, என்னால எதையுமே மறக்க முடியல. சில சமயம் என்னையும் அறியாமலேயே இந்த நிலைமைக்கு ஆளாயிடுறேன். மனசு தளர விடாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.